கோவிட்னால வேலை விட்டு நின்று வேலை இல்லாமல் அப்புறம் கையில் சேவிங் எதுவுமே இல்லாமல் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டாரு இதில் வந்து பெருசாக வந்து எதுவும் பார்க்க முடியாது, ஏன்னா சிங்கப்பூர் வேலை செஞ்சால் தான் சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா பார்ட்னரோட இன்வால்வ்மெண்ட் தான் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்னு நான் நினைக்கிறேன். மாதம் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க? அதாவது பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தானே இருக்கோம், எந்த வாய் தான் நம்ம நிப்பாட்டுறது. ரொம்ப நாள் ஆசையே வந்து ஒரு கிளாஸ் நடத்தணும். அது அது வந்து பிஸ்னஸ் செய்யறதுக்குன்னு எப்படின்னா அது ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை, ஒரு கிளாஸ் நடத்தணும்னு. வணக்கம், இது உங்கள் மச்சிஸ் மெட்டா பாட்காஸ்ட் பவர் பை மச்சி ஐஸ்கிரீம் லவ் பை எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்மளோட செகண்ட் எபிசோட் யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம பேக் பை மாலினி. ஹலோ. ரைட். ஸோ எப்படி இருக்கீங்க மாலினி? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ அப்படியே உங்களோட க்யூட்டான இன்ட்ரோ நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. க்யூட்டான இன்ட்ரோ அளவுக்கு கொண்டு வரல, ஸ்வீட்டான இன்ட்ரோன்னு சொல்லலாம். தட்ஸ் கிரேட். கொடுங்க. ஸ்வீட்டாக ஃபுல்லாக கேக் செய்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகே. அப்புறம் பிஸ்னஸ் செஞ்சு ஒரு 4 years ஆகுது, 4 years ப்ளஸ் ஆகுது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து வீட்லேருந்து செஞ்சு இப்போ தான் புதுசாக கடைலாம் திறந்துருக்கோம், அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் எப்படின்னா இந்த பர்த்டே பார்ட்டி, இந்த ஈவெண்ட்ஸ் இதெல்லாம்ல? பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், டிசர்ட் டேபிள், அப்புறம் கஸ்டமைஸ் கேக், இந்த மாதிரிலாம் செய்வேன். ஓகே. சரி, ஏன் இந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? பிஸ்னஸை நான் சூஸ் பண்ணல, இதுதான் என்னோடய பாதையோன்னு அப்படியே உருவாக்கிடுச்சு. ஏன்னா எனக்கு பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கேக் செய்யவும் தெரியாது. நான் சும்மா தான் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சும்மா அப்படியே ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு ஃபுல் காஸ்ட் போனேன். அப்போ அப்படியே இதுதான் என்னோடய பாதை மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. நானே அது சூஸ் பண்ணல, அதுவாக சூஸ் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற முன்னுக்கு என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ப்ராப்ளம்ஸ்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் இல்லை. சிங்கப்பூர் வேலையை ஸ்டாப் பண்ணி, அதாவது நான் ஸ்டாப் பண்ணல, கோவிட்னால வேலை விட்டு நின்று வேலை இல்லாமல் அப்புறம் கையில் சேவிங் எதுவுமே இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் அம்மா தான் காசு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நான் ஜாமான் வாங்குறதுக்கே. அப்போ அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்புறம் கஷ்டமாக ஒன்று இது நல்லா இல்லை, இது எப்படி அது எப்படி, நிறையா ஃபெயிலியர்ஸ். ஒரு டைம் பிஸியாக இருக்கும்போது தான் அவன்லாம் கெட்டு போயிடும், நிறையா வேஸ்டேஜ், காசு பத்தாது, அப்படியே ரோலிங்லேயே ஓடி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஏன்னா அறவே எதுவுமே தெரியாதனால ஒரு இதுலேயும் கற்றுக்கிட்டு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே மாலினி, are you married or single? மேரிட். ஓகே. குழந்தை இருக்கா? இருக்கு, இப்போ தான் ஒரு சின்ன பொண்ணு. ஓகே. ஸோ எப்படி இந்த பிஸ்னஸும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு குழந்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு டைம் பத்துதா? எப்படி எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? பிஸ்னஸும் செஞ்சுட்டு குழந்தையும் பார்க்குறது வந்து ஆக்சுவலி என் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும், என் பிள்ளை பிறந்த வரைக்கும், இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க இல்லாட்டி என்னால் இந்த பிஸ்னஸை பற்றி யோசிச்சிருக்கவும் முடியாது. இப்போ பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக முடியாது. அவங்க பார்த்துக்கிறதுனால தான் என்னால் வந்து என் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஓகே. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து பிடிக்குமா? ஆரம்பத்தில் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டாரு இதில் வந்து பெருசாக வந்து எதுவும் பார்க்க முடியாது, ஏன்னா சிங்கப்பூர் வேலை செஞ்சால் தான் சர்வைவ் பண்ண முடியும்னு. அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துச்சு, கொஞ்ச நாள்னு சொல்லும்போது கொஞ்சம் வருஷம் எடுத்துச்சு அவரே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொன்று, என்னாலேயும் பிஸ்னஸ் செஞ்சுட்டு சிங்கப்பூர் வேலைக்கு நான் போவேனா மாட்டேனா அதுவே ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி, அப்புறம் அவரே இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, இதுதான்
அப்படி ஒரு இது இது செஞ்சு என்னால் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு அவரும் ஏற்றுக்கிட்டார். ஐ மீன் ஏற்றுக்கிட்டாருன்னு ஏற்றுக்கிட்டு ஸோ சொல்லலாம். இப்போ அப்படியே சோன் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஓகே கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதில்லை இப்போ வரைக்கும். உங்கள் பிஸ்னஸ் இந்த போயிட்டு லைஃப்பில் ஒரு வேர்ஸ்டான கஸ்டமர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்? நிறையவே பார்த்துருக்கேன். கஸ்டமர்னால அழுதுருக்கேன். ஓகே. அதாவது அதாவது அது ஒரு சிம்பிளான கேக்காக தான் இருக்குது. அது இப்போ இல்லை. நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு சிம்பிளான கேக் தான். அந்த கேக்கை வந்து அந்த கஸ்டமர் என்ன ஓவராக போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அது வந்து இப்போ எப்படின்னா அது அது வந்து ஒரு கேங் ரிலேட்டடான ஒரு கேக் டீம். ஓகே. ஓகேயா? அப்புறம் அந்த அந்த அது இருக்கும்ல, அதில் வந்து அந்த டாட் டாட் நம்பர்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஒன்று வந்து நம்பர் போட்டிருக்கணும், இன்னொன்று அதாவது அந்த டாட் அப்படி அந்த ஃபேஸிங்கில் இருக்கணும். இப்போ அந்த மாதிரிலாம் ரொம்ப பர்டிகுலராக இருந்து அப்புறம் அந்த அந்த நம்ம கேசினோ போனால் அந்த இது இருக்குமே அந்த காயின் மாதிரி. ஓகே, அதுவும் வந்து கலராக இருக்கும்ல, அதில் வந்து கலர் இப்படி வரணும், இது இப்படி வரணும். அப்புறம் அந்த வேர்டிங் வந்து ஆக்சுவலி நான் நார்மலாக செய்கிற வேர்டிங் தான், அதுதான் ஃபோட்டோவும் போட்டிருப்பேன். அப்போ எனக்கு வேர்டிங் இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க, நானும் செஞ்சுட்டேன். அப்போ எப்படின்னா ஃபோட்டோவில் வந்து வேர்டிங் வேறு மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்னேன் இல்லை அதே வேர்டிங் தான், இல்லை ஏன் அதில் வேறு மாதிரி இருக்குது, இதில் அதாவது சின்ன சின்ன அது ரொம்ப வந்து ஹெவியான டிசைனும் இல்லை, பெரிய கேக்கும் இல்லை, அது ஒரு 1 kg கேக் தான். அப்போ அந்த கேக்குக்கு ரொம்ப ஓவராக ப்ரெஷர் பண்ணி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த கஸ்டமர் வந்து கேக்கை எடுத்துகிட்டு போகும்போது நான் கேட்டே ஸ்லாம் பண்ணேன், கேட்டே பட்டுன்னு அடித்தேன். அப்போ அந்த கஸ்டமர் என்கிட்டே திருப்பி கேட்டாங்க, ஏன் நீ வந்து கேட்டை ஸ்லாம் பண்ண? அப்போ நான் சொன்னேன் இது என் வீட்டு கேட்டு, நான் ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா கஸ்டமர் தான் எனக்கு தெரியுது, பட் நம்மளுக்கும் ஒரு அளவு தான் பொறுமை இருக்குது. அது பே பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பேக்கரை ஓவராக ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து காசு வாங்குகிறோம், அதுக்கான பெஸ்ட்டு தான் நம்மளும் செஞ்சு கொடுப்போம். என்னோட வே வந்து நிறையா கேக் இருக்குது, நான் வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்லலை, என்னால் அதை செய்ய முடியலன்னா நான் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிடுவேன். நான் ஓப்பனாகவே கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு இது செய்ய தெரியாதுன்னு கூட சொல்லுவேன். இப்போ இந்த நாள் வரைக்கும் தெரிலன்னு சொல்லிடுவேன். அப்போ ஒரு டிசைன் நான் எடுக்கிறேன்னா என்னால் முடியும்னா நான் எடுக்கிறேன். அது இப்போ எனக்கு ஃபோட்டோ கூட நான் அந்த பேஜிலே ஃபோட்டோ போடல, அதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கேங்கோட கேக்கை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னா அது இந்த கஸ்டமர். அப்போ இன்னொரு கஸ்டமர் வந்து நான் ஆரம்பத்தில் ப்ரௌனி செஞ்சிட்ருக்கும் போது ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் தான், ஆர்டர் பண்ணிட்டாங்க. ப்ரௌனி ஆர்டர் பண்ணி ஒரு 1 week ப்ளஸ் ஆயிடுச்சு, காசு போடலை, ஆனால் ப்ரௌனி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, தெரிஞ்ச கஸ்டமர், நம்மளும் புதுசு அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1 week ஆச்சு, காசு போடவே இல்லை. இருந்தால் ஒரு 60 வெள்ளியே என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் இன்னும் காசு போடலை? பின்ன ஏதோ அப்போ போட்டுறேங்க்கான்னு சொல்லிட்டு ஒரு 1 week கூட ஆகுது. அப்போ நம்மளும் வந்து அப்போ தான் புதுசு, அந்த காசை நம்பி தான் நம்ம இருக்கோம். அப்போ எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஒரு வாரம்லாம் ரொம்ப ஓவர் தானே, அதுவும் வந்து அவங்க கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்ல முடியாது, நல்லா வசதியாக உள்ள குடும்பம் தான். அப்போ நான் கேட்டேன், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. நான் கேட்டேன், இப்படி தான் அவங்க வந்து ஒரு சாப்பாடு கடை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி இப்படி தான் நீங்களும் வந்து சாப்பாடு கடைலாம் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு வாரம் கழித்து கஸ்டமர் சாப்பாடு வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா உங்களுக்குலாம் ஓகேயானு, எப்படி நீங்கள் இவ்வளோ நாளாக வாங்காமல் கொடுக்காமல் இருக்கீங்க? இது மல்லே சைனீஸ் கிட்டனா நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லிட்டுன்னு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டோன்னே அந்த காசை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 வெள்ளி எனக்கு போட்டுட்டு எனக்கு ரிசிப்ட் அனுப்புனாங்க. நான் வந்து காசு போட்டேன், எக்ஸ்ட்ரா 1 வெள்ளி போட்டிருக்கேன், பேமெண்ட் டிலேனா நீங்கள் பேமெண்ட் டிலே பற்றி மட்டும் பேசுங்க, இந்த மாதிரி மலாய்க்காரன் சீனை அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன் வந்து உங்களுக்குலாம் காசு இருக்குன்னு அவ்வளோ ஒரு ஆணவம்? அதாவது நம்மளாம் இந்த பிஸ்னஸை நம்பி தானே செய்கிறோம். அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு தேவையா? இப்படிலாம் கஸ்டமர் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணி இவங்க இதெல்லாம் பேசுகிற பேச்செலாம் நம்ம கேட்கணுமான்னு அப்போயும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரோட ஆர்டர் நான் எடுக்கலை, பிளாக் பண்ணிட்டேன்.
ஆனால் அந்த கஸ்டமர் திருப்பி வந்தாங்க, வேற ஆள் மூலியமாக ஆர்டர் பண்ண வந்தாங்க, பெரிய பேக்கேஜாக தான் எடுத்தாங்க டிசர்ட் டேபிள். ஒன்ஸ் அது அந்த கஸ்டமர் தான் தெரிஞ்சிட்டோன்னே என்னால் அந்த கஸ்டமரோட ஆர்டர் நான் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எவ்வளோ பெரிய காசாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 1500 வெள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, மரியாதை கிடைக்காத இடத்துல என்னால் ஆர்டர் செய்ய முடியாது. அப்போ சொல்லிட்டோன்னா அதோட அந்த கஸ்டமர் வரல. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இந்த 2 கஸ்டமர் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்தமாரி நீங்கள் கவலையாக இருக்கிற நேரத்தில் ஸோ வீட்டில் உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. யார், பிரதர்ஸா சிஸ்டர்ஸா? இல்லை, பிரதர் மட்டும்தான். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்ட இது மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில்? ரொம்ப அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன். அம்மாட்ட தான் ரொம்ப ஷேர் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப கோவம் வரும், முன்னெல்லாம் ரொம்ப கோவம் வரும். அப்புறம் வீட்டில் வயசானவங்க தான் இருக்காங்க, அப்படியே நானே வருஷம் போக போக அப்படியே கொஞ்சம் காம் ஆகிட்டேன். ஏன்னா என் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அப்போ நான் அந்த மாதிரிலாம் கோவமாகிறத பார்த்தா அவர் கொஞ்சம் அஃபெக்டட் ஆவார். அப்புறம் அதனால் நானே காம் ஆகிட்டேன். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பேன், அப்புறம் அதோட பேசாமல் இருந்துருவேன். ஓகே. ஸோ ஆஸ் எ பிஸ்னஸ் உமன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு இருக்கும்ல, அந்தமாரி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கக்கூடாது? அது வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கட்டும், பேரண்ட்ஸாகவும் இருக்கட்டும். மாதம் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க? ஏன் அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது வந்து அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இன்கம் வச்சு நான் வந்து நிறையா விஷயம் ஹேண்டில் பண்ணுறேன். நிறையா வந்து ஃபேமிலி, பிள்ளை, அது இதுன்னு ரோலிங் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. அப்போ வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இவ்வளோ ஆர்டர் செய்கிறேன், பேக் டு பேக் செய்கிறேன், கேக்கு பிள்ளை பிறந்தும் ஆர்டர்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கேன். மேபி வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஓ நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி தோணும். அதாவது செய்கிறவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதனால் யாராச்சும் என்கிட்ட இந்த கேள்வி பிஸ்னஸ் ரிலேட்டடாக கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அது என்னோட பர்சனல், வெரி பர்சனல். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எஸ் ஒரு பிஸ்னஸ் உமன் நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி சப்போர்ட்டிவ் பண்ணிக்கணும், நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா, இது வந்து நான் ஒரு கப்பல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதாவது நான் ஒரு பேக்கிங் கிளாஸ் போனேன். எனக்கு ப்ரெக்னென்ட் 9 மாதம் இருக்கும்போது நான் ஒரு பேக்கிங் கிளாஸ் போனேன். அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான பேக்கர் தான், ஃபேன்சி கஸ்டம் கேக். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக்கர். அண்ட் தென் என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதாவது அவருக்கு வந்து பேக்கிங் பற்றி தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு பார்ட்னர்னா ஒரு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக, மேபி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. மேபி தெரியாமல் இருந்து அவர் ஒரு ஆர்வம் எடுத்து அவங்களோட பிஸ்னஸை கற்றுக்கிட்டு செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. இங்கே கிளாஸ் ஓடிட்டு இருக்கு, அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் லைக் ஸ்டாஃப்ஸும் இருந்தாங்க. பட் பட்டுன்னு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகி அப்புறம் அவரும் பின்னாடி சீஸ் கேக்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். மேபி அதை அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை அவருக்கா ஆர்வமாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன் இந்த மாதிரி. ஏன்னா அது வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக என் பிஸ்னஸில் வந்து எனக்கு அடுத்து என் அம்மாவுக்கு வந்து தெரியும் பேக்கிங் பற்றி. அம்மா வந்து ப்ரௌனிஸ்லாம் நல்லா செய்வாங்க, கேக்ஸ்லாம் செய்ய மாட்டாங்க, மற்றது ப்ரௌனிஸ், சீஸ் டார்ட் எல்லாம் செய்வாங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க செய்வாங்க நிறையா. அவங்களும் எனக்கு பார்த்து ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, இது இப்படி செய்ய அப்படி செய்ய. அதாவது எனக்கு வந்து பார்ட்னர்னா என் அம்மா தான். ஓகே, பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி ஒரு பில்லர் மாதிரி எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க. குட். ஓகே, என்னைக்காச்சும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நிறைய தடவை நினச்சிருக்கேன். எப்போனா அதாவது எப்போனா எனக்கு
ஒரு சில நேரம் இந்த கஸ்டமர்ஸ்னால நான் நினைப்பேன். ஆனால் இப்போ ரொம்ப குறைவு அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. முன்ன ரொம்ப நினைப்பேன், இப்போ அவ்வளவா இல்லை. எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு என் பிஸ்னஸ் வந்து எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். அது என்னால் விட முடியாது. அது மேலே கோவம் அப்பப்போ வரும், ஆனால் விட்டு தரவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். அது மாதிரி. அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் குட். ஓகே, உங்கள் லைஃப்பில் இப்போ யாராச்சும் ஒரு ஆள் உங்ககிட்ட, நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, இந்தமாரி யாராச்சும் உங்களை கேட்டிருக்காங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு எனி சுச்சுவேஷனில் உங்கள் இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்தே வராது, நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு? நிறையா இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட நான் அதை சொன்ன மாதிரி தான், அம்மா தான் இருந்தாங்க, அம்மா தான் நிற்கிறாங்க. சும்மா ஒரு அலக்காரமானது இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வேலை கொஞ்ச நாள் அந்த லாக்டவுன் பீரியட்க்கு தான் வந்து இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த நடிப்பு, லொட்டு லொஸ்க்குன்னு. அதுக்கப்புறம் பேக்கை தூக்கிட்டு சிங்கப்பூர் வேலைக்கு போயிடும்னு சொன்ன ஆளுலாம் நிறைய பேர் இருக்காங்க தான். மேபி அவங்களுக்குலாம் ஒரு எண்ணமாக இருக்கலாம், பொம்பளை பிள்ளைன்னா புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டே அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு, இந்த மேல் டாமினேஷன் அந்த மாதிரி ஆள். அவங்க முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து நிற்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே ரொம்ப அந்த ஒரு கர்வம் இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் தான், ஆனால் அவங்களாம் பேசின பேச்சுக்கு காட்டி தான் ஆகணும், அப்போ தான் அவங்க வாயெல்லாம் கொஞ்சம் அடங்கும். இப்போ நான் இந்த கடையெல்லாம் திறந்தது கூட சும்மா இவ்வளோ கடையெல்லாம் திறந்துருக்கா, அதுக்குள்ளே பேசியிருப்பாங்க, பின்னாடிலாம் பேசியிருப்பாங்க தான், ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எந்த வாயை தான் நம்ம நிப்பாட்டுறது. அதனால ஆம்பளைங்க தான் பெருசு, பொம்பளைங்க வந்து புருஷன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளை பார்த்துட்டு அந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து என் லைஃப் பார்ட்னராக இருந்தால் எனக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி ஆம்பளை கூட வாழ்கிறதோட பேசாமல் தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நான் நினைப்பேன். இது என்னோடய கருத்து. ஏன்னா எந்த ஒரு ஆம்பளைக்கும் ரைட்ஸே கிடையாது நீ வந்து உன் ஒய்ஃபை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்படி ஸ்டாப் பண்ணுற ஹஸ்பண்ட்னா அந்த ஒய்ஃப் சொல்கிறதுக்கும் தலையாட்டுற புருஷனாக இருந்தால் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆனால் ஒய்ஃப் சொல்லும் போது நீ தலையாட்ட மாட்டேன், உன் ஒய்ஃப் மட்டும் நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணுன்னா அப்படி ஒரு ஆம்பளை சகிச்சுக்கிட்டு வாழ்கிறது வந்து ஒரு வாழ்க்கையே இல்லை. எந்த பொம்பளைக்கும் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இந்த ஒய்ஃபை அடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ உடுத்துறோம், நான் வேண்டான்னு சொன்னால் உனக்கு வேண்டாம், அந்த மாதிரி வந்து எந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த நேரம் நீங்கள் வந்து அந்த மனசில் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு, நம்ம கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஸோ அந்தமாரி யாராச்சும் ஒரு குட் அட்வைஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா, உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அதை பற்றி. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே என் அம்மா தான். என் அம்மா தான் என்னை என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. எனக்கு கேள்வி மறுபடியும் கேளுங்க. ஸோ இந்த கஸ்டமர் வாய்ஸ்லலாம் பேரண்ட்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, கஸ்டமரும் சரி, இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர்ஸே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆனது நிறையா இருக்காங்க. இப்போ ஃப்ராங்காக சொல்லணுன்னா சொந்த பந்தத்தை விட நிறைய கஸ்டமர்ஸ் தான் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ கஸ்டமர் இன்னொரு ஆள்கிட்ட பேர் சொல்லி இந்த மாதிரி சொல்லி அப்படி நிறைய ரீச் அவுட் ஆகிருக்கு. என்ன கேட்டால் கஸ்டமர்ஸ் நிறையா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நானே வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் தான். அதாவது ஒரு சில நேரம் வந்து நானும் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் தான், நான் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லலை. மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. பட் நான் ஃப்ராங்காகவே சாரி சொல்லிடுவேன். பட் கஸ்டமர் வந்து ஸ்டில் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் தென் மறுபடியும் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சரி, நான்
திருத்திக்கணும், நம்மளை நம்பி ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சில நேரம்லாம் எனக்கு சீக்கா கூட இருக்குது, சளி அந்த மாதிரி காய்ச்சல்லாம் கூட இருக்குது. பட் ஒரு சில நேரம் செய்வேன். அப்படி இருந்தாலும் விடியெல்லாம் ஒரு தூங்காமல் கூட ஆர்டர்லாம் செய்வேன். ஒரு 3-4 மணி வரைக்கும் கூட ஆர்டர்லாம் செய்வேன், ஒண்டி செஞ்சிட்ருப்பேன். அதெல்லாம் அந்த கஸ்டமர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்னாலேயும் அவங்கள நம்பி நம்பி ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு எனக்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கும் ஸோ அது ஒரு நம்பி மோட்டிவேஷன். ஒரு மோட்டிவேஷன்ல அவங்க எல்லாம் கஷ்டமாக ஆர்டர் பண்ணாமல் நான் இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், அது உண்மைதான். ஸோ அதனால் ஒரு சில நேரம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில நேரம் வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டிருப்பேன், நான் மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது. பட் மிஸ்டேக் இஸ் மிஸ்டேக். நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஒரு சில நேரம் என்ன கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னா, இப்போ மெக்டானல்ட்ஸ் வச்சுப்போமே, மெக்டானல்ட்ஸ் கேஎஃப்சிலாம் 1000 தடவை ஆர்டர் சாலவாக பண்ணாலும் அவங்ககிட்ட திரும்பி போய் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் இருக்காங்களே, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணிட்டுப்போம். இப்போ லாலா மூஃபில் தான் நான் வந்து கேக்ஸ் அனுப்புவேன். அவன் வந்து லேட்டாக போய் டெலிவர் பண்ணிடுவான். அதுக்கு நம்மளை காய்ச்சி மூச்சுன்னு கற்றுவாங்க, சம்மந்தமே இல்லாமல். அப்போ திருப்பி நான் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டா சொல்லுவாங்க. அப்போ அதான் பெரிய பெரிய பிஸ்னஸ் கிட்டலாம் போயிட்டு திருப்பி இது பண்ணுவாங்க. நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலே ஒரு சில பேர் இது பண்ணுவாங்கல்ல. ஒரு 100%ல் வந்து 20% கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்களா. த ரெஸ்ட் ஆர் பெஸ்ட். ஓகே ஓகே மாலினி, நம்மளோட இன்டர்வியூ வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கான ரேபிட் கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே மாலினி, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் கொஸ்டின் நம்பர் 1. சாரி ஓ பஞ்சாபி? சாரி. ஓகே. வெஜ் ஓ நான்வெஜ்? நான்வெஜ். ஏன் சைவம் ரொம்ப கஷ்டமா? கஷ்டம் இல்லை, நம்ம எப்படி கோழி ஆட்டிடுச்சுலாம் இல்லாமல் இருக்கிறது. ஓகே. க்ளீன் ஷேவ் ஆர் பியர்ட்? பியர்ட். ஓகே. மாடர்ன் ஆர் ட்ரெடிஷ்னல்? ட்ரெடிஷ்னல். குட் கேர்ள் ஆர் பேட் கேர்ள்? ரெண்டுமே கலந்து தான். ரெண்டுமே கலந்தா? ஓகே. இட்லியா தோசையா? இட்லி. இட்லி. உங்கள் ஃபேவரட் ஃபுட்? ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. ஓகே. காலிங் ஆர் டெக்ஸ்டிங் பர்சன்? காலிங். ஃபேவரட் கலர்? பிளாக். தலைவரா தளபதியா? அஜித். தலைவர் தலைவி. லிஸ்ட்லேயே இல்லையே. ஓகே. எனி செலிபிரிட்டி க்ரஷ்? நோ. இல்லையா? ஓகே. ஃபேவரட் ஹீரோயின்? நயன்தாரா. ஓகே. டவுனா கம்போங்கா? டவுன். ஓகே. காஃபி டீ? டீ. பியர் விஸ்கி? பியர். காரா ஃப்ளைட்டா? ஃப்ளைட். சோரா மோரா? சோறு தான். ஓகே. ஓகே. ஸோ பேக் டு த கொஸ்டின். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு மதர். ஸோ நீங்கள் ஒரு மதர், ஒரு பிஸ்னஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்கமிங் மதர் வித் பேபி டூயிங் அ பிஸ்னஸ் லைக் திஸ், யூ எனி அட்வைஸ் ஃபார் தெம்? புதுசாக ஆரம்பிக்கிறாங்களா இல்லை? புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த பேபி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ். என்னை கேட்டால் என்னாலேயே ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது தான். யாராச்சும் ஒரு ஆள் நம்பிக்கையாக உங்கள் பேபியை பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களால பார்த்துக்க முடியும். அவங்க நீ போய் செய் பிஸ்னஸ்ன்னு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா தாராளமாக செய்யலாம். அந்த மாதிரி இல்லைன்னா செய்யலாம் தான், ஆனால் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கஷ்டம் தான். மேபி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிறேன். பேபி ஸ்டேஜில் இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிட்டே பிஸ்னஸ் செய்கிறது ஒரு டஃப்பான விஷயந்தான். ஆனால் அது செய்யவே முடியாதுன்ட்டு இல்லை, கஷ்டம். ஆனால் செய்யணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஓகே. ஸோ எனி பிளான் டு பிரிங் யுவர் பிஸ்னஸ் டு த ஹை? கண்டிப்பாக எல்லாருமே அந்த ட்ரீமோட தானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, வாஸ்தவம் தான். ஸோ அதை பற்றி ஏதாவது? அதை பற்றி எனக்கு என் பிஸ்னஸில் வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசையை வந்து ஒரு கிளாஸ் நடத்தணும். ஓகே. அது
அது வந்து பிஸ்னஸ் செய்யறதுக்குன்னு எப்படின்னா, ஆம், அது ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை ஒரு கிளாஸ் கிளாஸ் நடத்தணும்னு. நடத்தணும்னு. ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் தேடிக்கணும்னு எனக்கு என்னன்னா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு நம்மளால என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இவ்வளோ நாள் செஞ்சதில் லைக் பேசிக் பேக்கிங் வந்து என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். பேசிக்காக நான் கேக் செய்யறது அந்த மாதிரி. ரொம்ப ஹெவியானது அதெல்லாம் வந்து எது எது எனக்கு தெரியலையோ அதை வந்து சும்மா ஏனோ தானோன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரியுன்ற மாதிரியும் நம்மளே பெர்ஃபெக்டாக பண்ணலை ஆனால் நம்ம போய் இன்னொரு ஆளை வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு இதில் வந்து இவ்வளோ நாள் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. எனக்கு அதில் வந்து ஏதாச்சும் தெரியாதுன்னா நான் அதில் வந்து காலடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எதுவுமே தெரியாமல் பழகுனது வந்து நிறைய கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் மட்டும் போல் நான் நிறையா கிளாஸஸ் போயிருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய அட்டென்ட் பண்ணி இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஈவன் நானே இன்னும் கிளாஸ் போகணும் தான். அப்போ அதில் எது எனக்கு வந்து லைக் ஓகே இதில் வந்து இந்த விஷயத்தில் வந்து A to Z எனக்கு தெரியும் அப்படின்னா அதை நம்பி நான் வந்து கிளாஸ் ஆரம்பிப்பேன். இப்போ எனக்கே வந்து 50-50 தான் தெரியும் ஆனால் நான் கிளாஸ் ஆளுங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% மட்டும் வச்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அது நான் செய்ய மாட்டேன். அது என்னோட கிளாஸ் நடத்துறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான் இருக்குது. அது வேணாம் சொல்ல வேணாவே, சரி, அது ஒரு அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டுமே. இது இருக்கட்டும். ரொம்ப ஜெனரலாக ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க தான் கிளாஸ் நடத்துகிறீங்களா. அது இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஆரம்பிக்க நிறையா சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோலியில் ஆரம்பிச்சா சொல்லுங்கள். எனக்கு என் தங்கச்சி கற்றுக்க போகிறா சொன்னாங்க. கண்டிப்பாக. ஓகே ரைட். ஸோ இன் திஸ் பிஸி பீரியட் எப்படி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் பேபிக்கும் நீங்கள் டைம் ஒதுக்குறீங்க? டைம் இருக்கா இல்லை ஒதுக்குறது ரொம்ப கஷ்டமா? பேபி வந்து இப்போ நான் கடையில் இருக்கிறதால அவங்க பாதி நேரம் கடையில் தான் இருக்காங்க. அம்மா பார்த்துக்குவாங்க, நானும் மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துக்குவோம். அவங்களும் அப்படியே கடையிலே வாழ்ந்துட்டு வராங்க. அதனால் வந்து எனக்கு பெருசாக வெக்கேஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி வீக்கெண்ட்லாம் சுற்றுறது அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா என் வேலையே வீக்கெண்ட்னாலே பிஸி ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, வீக்கெண்ட்ஸ் வெளியில் போகலாம் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. வீக்கெண்ட் எனக்கு வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியோட வெளியாகிறதுனா சும்மா தான் சாப்பிட போகிறது அதுதான் ஒரு சமயம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னு அது ஒரு பக்கம் ஏதோ குறை நிறைய இருக்க தானே செய்யும். ஆனால் ரொம்ப அது எதையும் நான் மிஸ் பண்ணுறதா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஓடிட்டுருக்காங்க. எனக்கு இதுதான் வாழ்க்கை. நான் பாட்டுக்கு வேலையை செஞ்சிட்ருக்கேன். பேபி என் கண் முன்னாடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அதனால் நான் எதையும் பெருசாக மிஸ் பண்ணுறதில்ல. ஏதோ அது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. ஸோ எனி ட்ரீம் இந்தமாரி சக்ஸஸ் ஆகிட்டு இங்கே போகணும் அங்கே போகணுன்றதை விட என்னோடய லைஃப் ட்ரீம் வந்து இருக்கிற வரைக்கும் நிறையா ஊர் சுற்றணும். அதுதான். பெரிய வீடு பெரிய காடி அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. முன்ன இருந்துச்சு அதெல்லாம். இப்போ வந்து எனக்கு ஆசை இல்லை. எனக்கு இந்த ஒரு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ஊராச்சும் வெளியூர், ஒரு 2 ஊர் அந்த மாதிரி முடிஞ்சால் நம்மளுக்கு என்ன காசு இருக்கோ அதை வச்சு நல்லா ட்ராவல் பண்ணோம், மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம். அதுதான் வந்து என்னோடய ட்ரீம். மற்றபடி வந்து பிஸ்னஸ் ஒரு அளவுக்கு இருக்கணும், ஆனால் பிஸ்னஸே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எனக்கும் என் லைஃபு பார்க்கணும், என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும், பிள்ளையை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணணும். அது எனக்கு ஒரு ட்ரீம். ஓகே, ஸோ நம்மளோட பாட்காஸ்ட் வித் மாலினி சிறப்பாக போணுச்சு. தேங்க்ஸ் டு மாலினி. அண்ட் நம்மளோட பேஜ் வந்து மச்சிஸ் மேட்டர் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப். அண்ட் அவங்களையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அது நீங்களே சொல்லிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பேக் பாய் மாலினி, ஃபேஸ்புக்கும் அதே பேஜ் தான், டிக்டாக்கும் அதே பேஜ் தான். இன்ஸ்டாகிராம்லேயே பயோ லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.